நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சரணாகதி, சரண்டர், சரண்டர் ஆயிட்டேன். போர்களில் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சரண்டர் அதாவது அடைக்கலம், எனக்கு வேறு வழி இல்லை, என்னை காப்பாற்று அப்படிங்கிறதான் நம்ம சரணாகதி அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு சரணாகதின்னு பார்த்தா குருவுக்கிட்ட போகிற சீடன் சரணாகதின்னு சொல்லலாம். பக்தர், கடவுள்கிட்ட போகிற பக்தர் ஒரு சரணாகதியத்தில் இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பௌதீக வாழ்வில் சில பொருளாதாரத்துக்காகவோ இல்லை உறவுகளில் நல்லா இருக்கணும்னோ ஏதோ ஒரு விஷயத்தில் யார்கிட்டேயும் நம்ம சரணாகதி அடையக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இந்த சரணாகதியை நம்ம முழுமையாக புரிஞ்சிருக்கோமா? சரணாகதிங்கிறது என்னால் முடியல, எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்ற ஒரு நிலை தான். அதில் அந்த முழுமைத்தன்மை இருக்கா? நம்ம முழு சரணாகதி நிலைன்னா என்னன்னு தெரியுதா? சில சமயம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு மற்றதெல்லாம் விஷயம் தெரியும் தான், இந்த இதில் என்னால் முடியல, அதுக்காக நான் போய் சரணாகதி அடைஞ்சேன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணவம், அந்த அகந்த ஈகோ நம்மளை ஒரு துளி பிடிச்சி தான் வச்சிருக்கு. இது எனக்கு முடியலன்னு மட்டும்தான் சொல்லுமே தவிர எதுவுமே முடியலன்னு சொல்கிறது இல்லை. அது எப்படி நான் எதுவுமே முடியலன்னு சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையிலே சரணாகதி தத்துவம். இப்போ நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? திரௌபதியோட துகிலுரிகிற கட்டத்தில் அவக்கு அதுக்கு முன்னாடி அத்தனை பேர்கிட்டையும் உதவி கேட்குறா. அங்கே இருக்க ஆன்றோர்கள், சான்றோர்கள், கூடியிருந்த மக்கள், தன் கணவன்கள், அத்தனை பேர்கிட்டையும் கேட்டு ஒன்றுமே இல்லை, கையறற்ற நிலைன்னு வாங்க தமிழில். அந்த ஒன்றுமில்லாத நிராதரவான நிலையில் மட்டுமே அவள் கடவுளை நினச்சி ஒரு கணம் தன்னை வெறுமையாக்கி கொள்கிறாள். மொத்தமும் ஒன்றுமில்லாத ஒரு தன்மையில் அந்த வெற்றிடம் ஆகும்போது மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் உடனே அவளுக்கு கை கொடுக்க வர்றதா அந்த ஒரு நிகழ்வு நமக்கு காட்டுது. இதை ஓஷோ ஒரு 7 நிலைகள் மூலமாக சொல்கிறார். அந்த நிலைகளோடு நம்ம கேட்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். முதல் நிலையில் என்ன அப்படின்னா ஆணவம் உண்டாகிற நிலை. நம்ம ஆணவத்தை பெரிய தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தவறு இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நமக்கு நிரூபிக்கப்படும். ஆணவம் உருவாகணும். ஆணவம்னா என்ன? நான் யார், என் பேர் என்ன, என் மதம், ஜாதி, பதவி, என்னோட பொருளாதாரம், அழகு, இத்தனையும் சேர்ந்து தான் நான் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. ஆனால் நான்ன்றது ஒன்று உருவாகலைன்னா நான் யார் என்ற தேடலும் உருவாகாது. அதனால தான் மிருகங்களோ செடிகளோ மற்ற எந்த பிரபஞ்ச உயிரினங்கள் எதுவுமே நான் யார் என்ற தேடுதலில் ஈடுபடுறதில்லை மனிதனை தவிர. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த நான் உருவாகுது. எது உருவாகுதோ அதுவுமே அவனுக்கு ஒரு தடையாகவும் உருவாகுது. எதனால் அவன் அதை அடைய முடியுமோ, ஆணவம் வித்தானால் ஆன்மீகம் மரம். அப்போ அதனால தான் அவன் அடைய முடியும். ஆனால் அதுவே தடையாகவும் இருக்குது. விதை வெளியே வரணும் இல்லையா? விதை வெளியே வந்தால் தானே அந்த விதை அழிஞ்சால் தானே மரம் உண்டாக முடியும். ஆணவம் இருக்கணும், ஆனால் அந்த ஆணவம் அழிஞ்சால் மட்டுமே மரம் உருவாகும். அதை போல் இதில் ஈகோன்றது முதல் நிலையாக இருக்குது. அந்த ஈகோ இருக்குன்னு உணர்றது முதல் நிலை. 2வது நிலையில் அந்த ஈகோவை கவனிக்கிறது. ஈகோவை கவனித்தா என்ன ஆகும்? நமக்கும் அதுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். நம்ம எந்த விஷயத்துலையும் ஒரு இடைவெளி வச்சுக்கணும். மூச்சை கவனிக்கும் போது கூட நம்ம கவனிப்பு அப்படிங்கிறது அந்த சாட்சி பாவத்துக்கு தான். அப்போ அந்த ஆணவத்தை நம்ம சாட்சியாக கவனிக்கும் போது நம்மளை ஒரு முட்டாள்தனமான ஆளுன்றதை உணர்வோம். ஏன்னா நீ எதுவுமே அது இல்லையே அப்படிங்கிற உணர்வு வரும் 2வது நிலையில். 3வது நிலையில் அந்த ஆணவத்தை நம்ம கவனிக்கிறதுனால அது உருமாற்றம் பெறும் நிலை. அதாவது என்னென்னா, இப்போ அப்சர்வர் கேன் பி அஃபெக்ட் அப்சர்வ்டு அப்படிம்பாங்க. அதாவது நம்ம பார்க்குறத நம்மளால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஆணவம் தன் நிலை இழந்து அழிய ஆரம்பிக்குது. இந்த நிலையில் மனிதனுக்கு ஒரு விதமான பைத்தியம் கூட பிடிக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறாரு. 3வது முடிஞ்ச பிறகு 4வது விவேகம். நம்ம அறிவுகள் நிறைய அந்த இதை சேகரித்து வச்சுருப்போம். அதனால தான் நம்மளே ஒரு உயரத்தில் வச்சுருப்போம். அதுவும் சேர்ந்து அழியக்கூடிய நிலை. அந்த நிலையில தான் அந்த ஆணவம் துண்டு துண்டாக உடையப்படுகிறது. இது ஒரு ஆன்மாவின் இருண்ட இரவு அப்படிங்கிறார். அந்த நிலை வரும்போது தான் அந்த ஆணவத்தை நம்ம துகள் துகளாக மாற்ற முடியும். இப்போ துகளாக மாற்றினாப்புல மட்டும் வெளியேறிடுமா? 5வது நிலை
அந்த துகள்களையும் நம்ம வெளியேற்றக்கூடிய நிலை. அப்பனா என்ன ஆகும்? ஒரு வெற்றிடம் உருவாகும். திரௌபதியிடம் உருவான வெற்றிடம் போல. ஒண்ணுமே இல்ல, நான் ஒண்ணும் அல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம்ங்கிற ஒரு சரணாகதி நிலை. நான் முன்னர் பார்த்த சரணாகதி நிலை எல்லாத்துலேயும் ஒரு பிரார்த்தனை இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும், எனக்கு அது கிடைக்கணுன்ற எண்ணத்தில் வர்ற சரணாகதியாக இருக்கும். இந்த 5வது நிலை சரணாகதியில் மட்டும்தான் நமக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஒன்றும் அல்ல அப்படிங்கிற உணர்வில் வர ஒரு சரணாகதி நிலை. அந்த நிலையில் நீங்கள் எதையும் வேண்டக்கூட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் 6வது நிலை, சுத்த வெற்றிடத்தில் பிரபஞ்சம் தன் சக்தி ஆற்றலால் நிரப்பும் நிலை. அப்போ நம்ம ஆற்றலின் சக்தியை உணர்ந்து நாமும் அதுவும் சமம் அப்படிங்கிற உணர்வு, நம்ம அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம் இல்லையா, அந்த உணர்வு நம்ம அதனோட இணைஞ்சிட்டோன்னு சொல்கிறத விட சமமான அந்த நிலையை நம்ம உணர்கிறோம். 7வது நிலை, அனைத்தும் ஒன்றோட ஒன்றாக மாறி நான் என்பது மட்டும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ற நிலையும் நம்மளை விட்டு அழியக்கூடிய நிலை. ஏன்னா புரியறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, அவங்களே இல்லை. துளி கடலாகிறது, 6 கடலில் போய் சேருகிறது, ஜோதி ஐக்கியமாகிறது, எப்படினாலும் எடுத்துக்கலாம். அந்த நிலை வரும்பொழுது மறுபடியும் நம்ம அந்த ஆதி நிலையில் போய் சேர்ந்துக்கிடுகிறோம். இது எதுக்கு நடக்குது? இது எதுக்கு முதல்லேருந்து நம்ம அங்கேருந்து வரணும், திருப்பி இதெல்லாம் அனுபவிக்கணும், திருப்பி போய் அங்கே ஏன் சேரணும்? இது என்ன விளையாட்டு? இதுதான் இறைவனின் அழகிலா விளையாட்டா அப்படின்னு யோசித்தா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா, ஒருத்தர் படித்து பெரிய ஆளாகி நிறைய வேலையை செஞ்சு சம்பாதிச்சு அவங்களோட கடமைகளெல்லாம் முடித்து கடைசியாக ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு ஓய்வு எடுக்கிறாங்க. ஒருத்தர் ஆரம்பத்திலே ஓய்வு எடுத்துடுறாங்க. 2 பேரையும் நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோமா? இத்தனை அனுபவங்களை பெறும்போது அதற்குரிய பலன்களை பெற்று தான் அவங்க ஓய்வெடுத்த நிலைக்கு போகிறாங்க. நம்ம ஆன்மாக்களும் இத்தனை அனுபவங்களை பெற்று அதன் பலன்களை பெறும்போது அந்த அனுபவத்தோடு பெறக்கூடிய ஓய்வு தான் அந்த 7வது நிலையாக இருக்கும். இந்த அனுபவத்தை யாரும் வேண்டான்னு தவிர்க்கவும் முடியாது. அப்படி தவிர்த்தா அந்த சாகசத்தை நம்ம தவற விடுறோம். அதனால் அந்த நிலையும் நமக்கு தேவை தான். இந்த சரணாகதி தத்துவத்தில் இந்த நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரணாகதின்ற வார்த்தைக்கான முழு அர்த்தம் புரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.